வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிமெம்பர் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க முதியவரின் ரிவெஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அல்சைமர் நோய் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சின்ன பையனோட சேர்ந்து தன்னோட குடும்பத்தோட அழிவுக்கு காரணமானவங்களை எப்படி பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரியான தீமில் தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக 1910 1945 வரை கொரியா ஜப்பானோட காலனைசேஷனில் தான் இருந்துச்சு. அந்த டைமில் கொரியன்ஸ்க்கு ஏகப்பட்ட கொடுமைகள் அப்படின்றது நடந்துச்சு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. ஆக்சுவலாக அவரோட அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு காரணமானவங்களை தன்னோட இறக்குற தருவாயிலையாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் இவரால் தனியாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ தன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய கொலீக் ஒரு 20 வயசு பையனை கூட சேர்த்துக்கிறாரு. ஸோ அவனோட சேர்ந்து இந்த பழி வாங்குற படலத்தை எப்படி தொடங்குறாரு, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தென் எல்லாரையும் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த பிகினிங் சீன் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு போர்ஷே கார் பயங்கர ஸ்பீடாக ஒரு இடத்துல மோதி நிற்கும். உள்ள இருந்து ஒரு வயசானவர் எந்திரிச்சு வருவார். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே சுத்தமாக தெரியவே தெரியாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதை அப்படின்றது ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு பிகினிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக வீக்காக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் பார்க்கும் போதே ஒரு பரிதாபம் தான் ஏற்படும். ஸோ இவருக்குள்ள இப்படி ஒரு கிரஜா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியுமே இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இவரோட பழிவாங்கிற படலத்தில் ஓரளவுக்கு சில காட்சிகள் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தென் ஒரு மாதிரி லாஜிக்கலாக தான் முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்றது இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆக்சுவலி இந்தியன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வயசான தாத்தா தான் பழி வாங்குவாரு. பட் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும், வர்மக்கலை அப்படின்றது. அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கில் எதுவுமே இல்லாத ஒரு நபராக தான் இவரை காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் எப்படி எல்லா இடத்துக்குள்ளேயும் ஈஸியாக ஊடுருவாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பழி வாங்குற படலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய சீன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனை பில்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் கடைசியாக எடுக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் இருக்குல்ல, கிட்டத்தட்ட சத்தியம் படத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. துப்பாக்கி முனையில வச்சு எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு அவுடேட்டட் டெக்னிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். பட் இன்னுமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்தா இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஓடிடி வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.